பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்கோ, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கேன். இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல. முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம். நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல. இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு இரு, சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகை கெடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டோ. எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன? ஏயா, தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாரு திருண்ட. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ.